வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் மேல்தள பூச்சி பெயர்ந்து விழுந்து 3 மாணவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இமானுவேல், அந்த மாணவர்களுக்கு என்ன நடந்தது? பள்ளியில் பூச்சி பெயர்ந்து விழும் அளவுக்கு இருக்கிறதா நிலைமை? அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? வேதவள்ளி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாற்றம்பள்ளி ஒன்றியம் சங்கராபுரம் பகுதியில் அரசு துவக்கப்பள்ளி உள்ளது. இந்த துவக்கப்பள்ளியில் 33 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இன்று 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு மாணவர்களை ஒன்றாக பள்ளி அறையில் வைத்து பாடம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென மேல்தள பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் 1ஆம் வகுப்பு மாணவர் பிரணீத், 3ஆம் வகுப்பு மாணவர்கள் சுதர்சன் மற்றும் விவேக் ஆகிய 2 மாணவர்களும் படுகாயமடைந்தனர். உடனடியாக பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். தற்போது மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் பேசும்பொழுது 2022-23 வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்டு 21 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு தற்போது 6 மாதத்திற்கு முன்புதான் திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்டு 6 மாதத்திலேயே மேல்தள பூச்சி பெயர்ந்து விழுந்துள்ளது என அதிகாரிகளுடன் பெற்றோர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிப்பு என்பது போன்ற செய்திகளை பார்க்கும் நிலையில் இதுபோன்ற நிலையும் இருக்கிறது என்பது வருந்தத்தக்கது. பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பலாம். தகவல்களுக்கு நன்றி இமானுவேல்.